இஸ்லாம் என்ற நேர்வழியை தந்தார். இப்போ இஸ்லாம் என்ற நேர்வழி அறியாதவர்களுடைய உள்ளத்திலே வந்தது, நெருக்கடியில் இருந்த உள்ளம் விசாலமானது. இஸ்லாம் யாருடைய உள்ளத்தில் நுழைகிறதோ அவர்களுடைய உள்ளம் விசாலமாகும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், மையுரிதில்லாஹு, யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ, ஐயஹ்தியஹு, அவருக்கு நேர்வழியை தருவான், யஷ்ரஹ் சத்ரஹு பில் இஸ்லாம், இஸ்லாமை கொண்டு அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை விசாலமாக்குவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான், அஃபமன் ஷரஹ அல்லாஹு சத்ரஹு லில் இஸ்லாம், யாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமை கொண்டு அவர்களுடைய சத்ரை கல்பை விசாலமாக்குகிறானோ, ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹ், அவர் அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தில் இருப்பவர். இப்போ இஸ்லாம் யாருடைய உள்ளத்தில் நுழைகிறதோ அவர்களுடைய உள்ளம் விசாலமாகும். உலகத்தில் இஸ்லாமின் மூலமாக விசாலமானவருக்கு எது இருந்தாலும் அது நெருக்கடியாக இருக்காது. யாருடைய உள்ளத்தில் ஈமான் இஸ்லாம் முழுமையாக நுழையவில்லையோ அவர்களுடைய உள்ளம் எப்போதும் நெருக்கடியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும். உதாரணமாக நாம் பார்க்கலாம், ஆசியா. யார் ஆசியா? இம்ரஅத் ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய மனைவி. அவர்களுக்கு உலக வாழ்க்கையில் எல்லாம் இருந்தது. ஒரு பெரிய அரசவையில் வாழக்கூடிய வாய்ப்பு, ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு அரசருக்கு மனைவியாக கிடைக்க வாழக்கூடிய வாய்ப்பு. எங்கு பார்த்தாலும் வேலையாட்கள், உலகத்துடைய செல்வமெல்லாம் அவர்களுக்கு குவிந்திருந்தது. ஆனால் அவர்களுடைய கல்பில் அப்போது இஸ்லாம் இல்லை. எப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பால் அவர்கள் இஸ்லாமை ஏற்றார்களோ அவர்களுடைய கல்வி விசாலமானது. இருக்கின்ற எல்லாம் அவர்களுக்கு நெருக்கடியானது. ஃபிர்அவுன் நெருக்கடியானான், செல்வம் நெருக்கடியானது, வசதியான வாய்ப்புகள் நெருக்கடியானது. ஆனால் அவர்களுடைய கல்வி எப்போதும் மகிழ்ச்சியிலேயே இருந்தது. அதை அவர்களுடைய மரண